பேர் தெரியுங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு இருக்கிறவங்க நிறைய பேர். எதனாலன்னா குடியினால. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு இருக்கிறது குடும்பம் வந்து குடும்பமா இருப்பாங்க, எல்லாரும் ஒண்ணா இருக்கிறோம், எல்லாம் ஒற்றுமையா செயல்படுவோம்னு சொல்றோம். நம்ம சொல்லுல மட்டும்தான் இருக்கு, செயல்ல கிடையாது. எத்தனை பேர் குடும்பமா இருக்கிறாங்க? நிறைய பேர். டைவர்ஸ் நிறைய எதனால? குடியினால. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை எதனால? குடியினால. போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு உதச்சி மண்டை உடச்சு எதனால? குடியினால. அப்ப இந்த குடியை முக்கால் பங்கு குடியை நிறுத்தினாலே நிறைய குடும்பங்கள் நல்லா இருக்கும். நீங்க வந்து அடித்தர வாழ்வை பத்தி நீங்க என்கிட்ட கேட்டதுக்கு இதுக்கு என்ன காரணம்னா, முதல் ஒயின் ஷாப், மது. இதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாலே, இப்போ 15 வயசுல அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க, 15 வயசுலேருந்தே குடிக்க ஆரம்பிச்சிடாங்க. அந்த மாதிரி 15 வயசுலேருந்து 60 வயசு கிழவன் வரைக்கும் குடிக்கிறான். அப்போ அந்த 60 வயசு கிழவனுக்கும் காம உணர்ச்சி இருக்குது, அந்த 15 வயசு பையனுக்கும் காம உணர்ச்சி இருக்குது. அப்போ பெண்கள் எங்கே பாதுகாப்பாக இருக்கிறாங்க? இப்போ இதுக்கு என்ன அரசாங்கம் என்ன பதில் சொல்லும் இதுக்கு? இப்போ இதெல்லாம் வந்து கட்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து நல்ல ஆட்சியை எதிர்பார்க்குறாங்க, ஆட்சி மாறணும்னு நினைக்கிறாங்க. என்னோட ஆசையும் அதுதான். ஆட்சி மாறுமா, இதை விட நல்ல பெஸ்ட்டான ஆட்சி நடக்குமா அப்படின்றது தான் என்னோட ஆசையும்.